பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று போரூர் பொன்னியம்மன் கோவில் பற்றி பார்ப்போம். சென்னையில் போரூர் ஆலப்பாக்கம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அம்மன் கோயிலாகும். மேலும் இந்த பிடாரி பொன்னியம்மன் ஆலப்பாக்கம் பகுதியில் எல்லை தெய்வமாகும். தாயார் பிடாரி பொன்னியம்மன் சிறப்பு திருவிழா ஆடி திருவிழா. இக்கோயில் 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோயில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் உள்ளது. சமீபத்தில் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு மிகவும் நவீன தோற்றத்தை அளிக்கும் வகையில் உள்ளது. கோயிலுக்கு அருகில் தெற்கு நோக்கிய வரவேற்பு வளைவு உள்ளது. இதற்கு அப்பால் 5 நிலை தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் உள்ளது. ஸ்ரீ பொன்னியம்மனின் பிரதான தெய்வம் வடக்கு நோக்கி உள்ளது. அதே நேரத்தில் கோயிலின் நுழைவாயில் தெற்கு நோக்கி உள்ளது. கோயிலின் இருபுறமும் ஒரு தோட்டம் அல்லது நந்தவனம் அமைந்துள்ளது. மேலும் பிரதான வாயிலுக்கு வெளியே ஒரு புஷ்கரணி அல்லது புனித குளம் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்துக்குள் நுழையும் போது மகாமண்டபம் உண்மையில் வடக்கு நோக்கி உள்ளது. மேலும் மகாமண்டபத்தின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய மீன் சின்னம் காணப்பட்டது. இது சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவர் ஆட்சி காலத்தில் கோயில் கட்டப்பட்டது என்பதை குறிக்கிறது. வடக்கு நோக்கிய மூலஸ்தானத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார். அதே கருவறைக்குள் ஒரு உற்சவமூர்த்தி சிலையும் உள்ளது. மூலஸ்தானம் குளிர்சாதன வசதியுடன் உள்ளது மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட வாசல் உள்ளது. அதன் இருபுறமும் 2 ஒத்த துவாரக பாலிகைகள் காவலுக்கு நிற்கிறார்கள். அவை துவாரக சக்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. வெளிப்புற சுற்றளவில் கிழக்கு நோக்கிய ஒரு துணை சன்னதி உள்ளது. இந்த பழமை வாய்ந்த பொன்னியம்மன் கோவிலுக்கு சென்று தரிசியுங்கள். அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும். மேலும் பல கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ள என்னுடைய பக்திமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மாதா என் முகம் பார்த்து மனமிரங்குவாய், மனமாற வாழ்த்தி என்னை காத்தருள் புரிவாய். மறுபிறவி எடுத்தாலும் நான் உன்னையே, மறுபிறவி எடுத்தாலும் நான் உன்னையே, மனமாற துதி செய்ய வழி புரிவாயே. மாதா என் முகம் பார்த்து மனமிரங்குவாய், மனமாற வாழ்த்தி என்னை காத்தருள் புரிவாய். செய்த பிழையை பொறுத்தருள்வாய் ஜெகன் மாதா, செய்த பிழையை பொறுத்தருள்வாய் ஜெகன் மாதா. என் சிந்தை களி தீர்த்து வைப்பாய் செல்வமாதா. தஞ்சமென்றே வருவோர்க்கு தருணம் அறிந்து தயை புரிந்து வழிகாட்டும் தங்கமாதா. மாதா என் முகம் பார்த்து மனமிரங்குவாய், மனமாற வாழ்த்தி என்னை காத்தருள் புரிவாய். மனமாற வாழ்த்தி என்னை காத்தருள் புரிவாய். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.